கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, சோம்பேறியாய் வேலை செய்கிறவன் ஏழையாவான். இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, சோம்பேறியாய் வேலை செய்கிறவன் ஏழையாவான். அதே நேரத்திலே சுறுசுறுப்பு உள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். சுறுசுறுப்பா வேலை பார்த்தா செல்வம் கிடைக்கும், தூங்கிக்கிட்டே இருந்தா செல்வம் கிடைக்காது. இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, சோம்பேறினுடைய வாழ்க்கையிலே என்னென்ன பிரச்சனை வருது, அதே நேரத்தில் சுறுசுறுப்பா வாழ்ந்தால் எப்படி ஆசீர்வாதம் வருது. சுறுசுறுப்பு உள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா முதல்ல வீட்டில் இருக்கிறவங்க சுறுசுறுப்பா வேலை பார்க்குறாங்களா? ஏன்னா நிறைய மெத்தடில் நம்ம பேச வேண்டியிருக்கு. படிக்கிற பிள்ளைகளானும் சரி, வேலைக்கு போகிற பிள்ளைகளானும் சரி, தகப்பன்மாரானும் சரி, இந்த செய்தியை கேட்கும்போது நிறைய ஒரு ஆலோசனையாக குடும்பத்திற்கு தேவையான செய்தியாக இருக்கும். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 9 - 11 ஆகிய வசனங்களிலே தரித்திரம், வறுமை ஏன் வருது? சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? ஒரு குடும்பத்திலே என்ன பிரச்சனை வருது, எப்படி வருது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது, பல மணி நேரம் தூங்கும்போது பிரச்சனை வருது. இப்ப நான் சின்ன வயசுல வேலை பார்த்துருக்கேன். அதனால எனக்கு வேலை செய்யற அனுபவம் ஜாஸ்தி. 11 வயசுலேயே குடும்பத்துல கஷ்டம். 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்னை வேலைக்கு அனுப்பி விட்டாங்க. 6ஆம் கிளாஸ்ல பாதியோட என்னோட வாழ்க்கை படிப்பு முடிஞ்சிட்டு 11 வயசுல நான் வேலைக்கு போனேன். சரி, வேலைக்கு போனேன். எத்தனை மணி நேரம் வேலை பார்த்தேன் அப்படின்னா, டெய்லி ஒரு 16 மணி நேரம் கண்டினியூவாக வேலை பார்க்கணும். அதான் என்னுடைய சின்ன வயசுல உள்ள ஒரு அனுபவம். அந்த 16 மணி நேரம் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தா ஒரு 3 ரூபா சம்பளம். முதல் மாதம் ஒரு 45 ரூபா கொடுத்தேன். இப்படிதான் என்னோட வாழ்க்கையில சின்ன வயசுல நான் வேலை பார்த்தேன். அந்த 16 மணி நேரம் வேலை பார்க்கணும் அப்படின்னா அவங்க சொன்னதெல்லாம் செய்யணும். அடிப்பாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு வேலை பார்க்கணும். இது என்னோட வாழ்க்கையில சின்ன வயசுல உள்ள காரியங்கள். இப்போ நம்ம வாழ்ற காலம் இந்த கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே இப்போ உள்ள அடுத்த தலைமுறை, இப்போ உள்ள பிள்ளைகள் உண்மையிலே ஒரு 16 மணி நேரம் வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம ஆழமாக உள்ளே போய் பார்த்தா, அவங்க செல்ஃபோனில் ரொம்ப அடிமையாக இருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, சில குடும்பத்தில் சாஃப்ட்வேர் லைனில் இருக்காங்க, ஐடி ஃபீல்டில் இருக்காங்க. அவங்களுடைய ஒர்க்கு மேக்சிமம் செல்ஃபோன் இல்லை லேப்டாப்பு அதிலலாம் போயிட்டுருக்கும். அவங்க அதிக மணி நேரம் வேலை பார்ப்பாங்க. வேலை பார்த்து தான் சம்பளம் கொண்டு வருவாங்க. ஆனால் வேலை பார்க்காமல் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. பல மணி நேரம் தூங்கி சௌரியம் போல எந்திரிச்சு, காலையில் லேட்டாக எந்திரிச்சு, தேவனை தேடாம, கையில் பைபிள் எடுத்து வாசிக்காம, ஜெபம் பண்ணாம வெளியில் கிளம்பி போகும்போது நிறைய ஆபத்துகள் இருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா, அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் தேவனை முதல்ல நம்ம எப்படி தேடுறோம்? ஏன்னா இரவும் போலும் வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதம் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவனோடு தொடர்புல இருக்கிறோமா? அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம குடும்பத்துக்குள்ளே என்ன விதமான தட்டுப்பாடு வருது, எதனால நிம்மதி இல்லாம இருக்கு, எதனால சமாதானம் குறையுது. ஏன்னா கடைசி காலத்துல வாழ்றோம். நான் ஒரு ஊழியக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த பையனுக்கு மிஞ்சி போன ஒரு 4 வயசா இருக்கும். அந்த 4 வயசு பையன் சாப்பிட்றதுக்காக
செல்ஃபோனை ஆன் பண்ணி வைக்கிறாங்க. அதை பார்த்துட்டே அப்படியே சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. முடிஞ்ச உடனே செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வாங்கிடுறாங்க. அப்புறம் வீட்டில் சும்மா இருக்கும்போது டிவியை ஆன் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த பையனை எப்படி வளர்க்குறாங்கன்னு சொல்லி பார்த்தா 24 மணி நேரம் வீட்டுக்குள்ள போட்டு வளர்க்குறாங்க. ஆனால் அதில் எவ்வளோ நேரம் செல்ஃபோன், எவ்வளோ நேரம் டிவி, அப்புறம் இது போக கேம். அந்த பையனை வளர்க்கும்போது, சின்ன வயசில் வளர்க்கும்போது மேக்சிமம் நிறைய வீட்டுக்குள்ளே இதுதான் நடக்கு. இந்த பிள்ளைகள் பின்னாடி பெரிய பையனை, ஒரு வாலிப வயசு இல்லை அடுத்த ஸ்டேஜ் அப்படி போகும்போது அந்த பையன் கையில் செல்ஃபோன் தான் அதிகமாக இருக்கு. ஆனால் தேவனை எவ்வளோ நேரம் தேடுறாங்க, எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறான்னு சொல்லி கேட்டால் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. வேலை செய்கிற இடத்துல உண்மை இல்லை, கரெக்டான நேரத்துக்கு போகிறதில்லை. நான் அன்னைக்கு ஒரு காரியத்துக்காக ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். நான் 9 மணிக்கு போயிட்டேன். அங்கே உள்ள ஆஃபீஸர் 10:45 தான் வராங்க. நான் 9 மணிக்கு போய் வெயிட் பண்ணுறேன். ஆனால் அவங்க 10:45 வராங்க. 10:45 வந்துட்டு இதில் வச்சுட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஒர்க் இன்னும் முடியலை. இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, வேலை செய்கிற இடத்துல சரியான நேரத்துக்கு போயிருந்தால் அந்த வேலை அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிரச்சனை. ஒரு குடும்பத்தில் சோம்பேறியா இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள ஒரு தரித்திரம், ஒரு வறுமை வருது. வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். ஐயா, 31 நாளும் ஒரு குடும்பம் காலையிலே எந்திரிச்சு, காலையிலே கையில் பைபிள் எடுத்து வாசித்து, காலையிலே வீட்டு வேலை செஞ்சு, காலையிலே குடும்பத்துக்குள்ள காரியம் பார்த்து, காலையிலே வீட்டுக்கு என்ன ஜாமான் வேணும் இதெல்லாம் வாங்கி கொடுத்து, காலையிலே வேலையை ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா அந்த குடும்பத்தில் எல்லா தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே, காலையில் ஒரு 9 மணிக்கு ஆஃபீஸ் போகிறாங்க. காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சா அந்த வீட்டோட தாய்மார் சமையல் பண்ணிப்பாங்க. ஒரு 8 மணிக்கு 8:30 மணிக்கு எந்திரிக்கும் போது காலையில் சமையல் பண்ண முடியாது, காலையில் சாப்பிட முடியாது, மத்தியானம் வீட்டில் சாப்பிட முடியாது, அப்புறம் காலையில் ரோட்டில் போகும்போது அப்புறம் டிஃபன், அப்புறம் மத்தியானம் ஹோட்டலில் சாப்பாடு, இப்படி போயிட்டுருக்கும். அப்போ காலையில் ஒரு குடும்பம் எழும்பி அவங்களுடைய வேலையை செஞ்சால் மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஆரோக்கியம், அன்பு, ஐக்கியம் எல்லாமே காலையிலே எழுந்திரிச்சு வேலை செய்ய ஆரம்பித்தா மட்டும்தான். நிறைய குடும்பத்தில் குடும்ப தலைவர் ராத்திரி 12 மணிக்கு, 1 மணிக்கு, 2 மணிக்கு சௌரியம் போல வீட்டுக்குள்ள வர்றது. அவங்க பார்த்தா தூக்கம் கெட்டு போயிடும். வீட்டில் பிள்ளைகள் பார்த்தா அதுவரையே தூங்காமல் இருக்கும். எங்கள் அப்பா வருவாங்க, எங்கள் அப்பா வருவாங்க சொல்லிட்டு. இது சில குடும்பத்தில் நடக்கு. அதனால காலையில் அந்த பிள்ளைகள் தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே கிளம்பி போகிறது. இவங்களுக்கும் காலையில் டிஃபன் பண்ண முடியாது, சமையல் பண்ண முடியாது, எல்லாமே டைமிங் மாறிடும். ஒரு குடும்பம் 24 மணி நேரம் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் சகல விதமான ஆசீர்வாதம். இப்போ நிறைய குடும்பத்தில் நைட் நேரத்தில் பல மணி நேரம் வெளியில் போயிட்டு தேவையில்லா ஃப்ரெண்டு, தேவையில்லா நபர்கிட்ட போய் பழகி, அப்புறம் தண்ணி அடித்து, அப்புறம் வம்பா போய், அதுக்கப்புறம் சௌரியம் போல் வீட்டில் வந்து, அப்புறம் படுத்து தூங்கி, அப்புறம் காலையில் லேட்டாக எழுந்திரிச்சு, அப்புறம் குளிக்காமல் அந்த ஆளை கிளம்பி போய், இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா சோம்பேறி லிஸ்ட்டில் போயிடும். காலையில் தூங்கி எழுந்திரிச்சு முழங்கால் படிட்டு தேவனை தேடி கையில் பைபிள் எடுத்து வாசித்து ஜெபம் பண்ணி, அதுக்கப்புறம் வீட்டில் என்ன வேணும் அந்த தேவைகளை சந்தித்து, அதுக்கப்புறம் காலையில் வேலைக்கு போயிடுச்சு அப்படின்னா எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும். சில குடும்பத்தில் இதுதான் ஸ்டார்டிங் பிரச்சனை. தேவனை நம்ம எப்படி தேடுறோம், குடும்பத்தில் அதிக அளவில் என்னென்ன செய்கிறோம், இதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் என்று கேட்கிறார். எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? நல்ல 10 மணி நேரம் தூங்குறது, அப்புறம் நிறைய பிரச்சனைகளை போய் சிக்கிக்கொள்வாங்க. அந்தந்த டயத்தில் எந்திரிச்சு கரெக்டாக கன் மாதிரி போயிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. சில குடும்பத்தில் பல மணி நேரம், அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில் நேரமே இருக்காது. ஏன்னா தூங்குறதுக்கு 10 மணி நேரம் போயிடும். அப்புறம் செல்ஃபோன் ஒரு 4 மணி நேரம், 6 மணி நேரம், 16 மணி நேரம் இதிலே போயிடும்.
அப்புறம் அப்படியே வெளியில் ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவாங்க. அப்புறம் முடிஞ்சுது, டைம் முடிஞ்சுது. 24 மணி நேரத்தில் நம்ம எவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோம், எவ்வளவு மணி நேரம் டிவி செல்ஃபோனு தேவையில்லாமல் உட்காந்து நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா நிறைய குடும்பத்தில் வீட்டில் உள்ள சகோதரிமார்கள் காலையில் லேட்டாக சௌரியம் போல் எந்திரிச்சு ஹோட்டலில் சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் வீட்டில் மத்தியானம் ஏதோ கொஞ்சம், ஆனால் 24 மணி நேரம் வீட்டில் தான் இருப்பாங்க. செல்ஃபோன், டிவி, நாடகம், படம் இதுலேயே டயத்தை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானமாக இருக்கணும் அப்படின்னா காலையில் தூங்கி எழுந்திரிச்சு பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், கணவருக்கு என்ன செய்யணும், பெற்றோருக்கு என்ன செய்யணும், வயசான அம்மாவுக்கு என்ன செய்யணும், வீட்டில் மாமியார் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன செய்யணும், இதெல்லாம் பார்த்து காலையில் ஒரு டிஃபின், அடுத்த நாள் மத்தியானம், அடுத்த நாள் நைட்டு. ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருந்தால் அந்த குடும்பத்தில் ஏகப்பட்ட ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் சோம்பேறியாக இருந்தால் அவனோட வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் வந்துடும். வசனம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. உன் தரித்திரம் வழி போக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும். வீட்டில் பிரச்சனை வந்துரும் அப்படிங்க. சரி, காலையில தூங்கி எழுந்திரிச்சோன்னு இந்த செய்தி நம்ம பேசினா எத்தனை குடும்பத்தில் என்னென்ன காரியம் சொல்லி நமக்கு தெரியாது. இன்னைக்கு செய்தி இதுதான். உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். எப்போ வருது அப்படின்னா சோம்பேறியா இருந்தா வந்துருமா. சரி, சில குடும்பத்தில் உடனே சொல்லிடுவாங்க, பிரதர் நான் எனக்கு தூக்கமே வரலையே பிரதர் அப்படிம்பாங்க. சோம்பேறியா 10 மணி நேரம் சேர்ல அப்படியே உட்கார்ந்தே இருப்பாங்க. உட்கார்ந்தே வாழ்ந்துருவாங்க. பக்கத்து வீட்டில் போய் கதை பேச போவாங்க, ஒரு 4 மணி நேரம் உட்காந்து கதை பேசிடுவாங்க. அது எல்லாம் இந்த லிஸ்ட்டுக்குள்ள தான் வந்துடும். எதுக்காக பேசுறோம், என்ன பேசுறோம், வீண் வார்த்தை கூட பாவம் தான். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்ம யார்கிட்ட என்ன பேசுறோம், எவ்வளவு நேரம் பேசுறோம், எதுக்காக பேசுறோம், எல்லாமே தேவன் பார்ப்பார். ஏன்னா சில குடும்பத்துல பல மணி நேரம் உட்கார்ந்து நல்ல நேரத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல எவ்வளவு நேரம் பைபிள் வாசிச்சிருக்கலாம், அழிந்து போற ஆத்துமாவுக்காக ஜெபம் பண்ணியிருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்காக நம்ம என்னெல்லாம் செய்யலாம், ஸ்தோத்திர பலி சொல்லலாம். இப்ப நிறைய குடும்பத்துல செல்போன்ல வாலிப பையங்க மூழ்கி போய் கிடக்குறாங்க. 10th படிக்கிற ஒரு பையன் சொன்னான், சர்ச்சில் கொயரில் உள்ள பையன்தான், பிறந்ததுலேருந்து சர்ச்சுக்கு போகிற பையன்தான், சின்ன வயசுல கொயரில் சேர்த்துட்டாச்சு. ஆனால் 10th படிக்கிற பையன் செல்ஃபோனை எவ்வளோ நேரம் பார்ப்பேன்னு சொல்லி கேட்டா, ஒரு 10 மணி நேரம் நான் பார்ப்பேன் அப்படிங்க. சரி, இந்த 10th முடியும்போது மார்க் பார்த்தா கம்மியாயிட்டு. என்ன காரணம், ஜஸ்ட் பாஸ் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா டெய்லி 10 மணி நேரம் ஆன்லைனில் போய் செல்ஃபோனில் கையில் வச்சுக்கிட்டு கேம் விளாண்டுட்டே இருக்கான். அவன் லைஃப்பில் ஜஸ்ட் பாஸாக தான் போனான், அவ்வளோதான். எத்தனையோ குடும்பங்கள் சோம்பேறியாக இருந்து தரித்திரம் வறுமை உள்ள வந்துட்டு இருக்கு. அதனால காலை வேளையில செய்தி நான் முதல்ல சொல்லிட்டேன், சோம்பேறியாய் வேலை செய்கிறவன் ஏழையாவான். வசனம் அப்படித்தான் போட்டு, சோம்பற்கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். ஒரு குடும்பம் சுறுசுறுப்பாக இருந்துச்சு அப்படின்னா சூப்பர், ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் சுறுசுறுப்பாக இருந்திருக்கேன். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது மினிமம் 16 மணி நேரம் இல்லைன்னா 18 மணி நேரம், 31 days ஒர்க்கு, சண்டே ஆல்சோ. அதனால் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, வேலை பார்க்குறீங்களா, வியாபாரம் பார்க்குறீங்களா, வீட்டில் குடும்ப தலைவியாக இருக்கிறீங்களா, வயசான அம்மா அந்த செய்தி கேட்குறீங்களா, யாராக இருந்தாலும் சரி, அடுத்தடுத்த ஸ்டெப் எந்திரிச்சு வெளியில் வரணும் அப்படின்னா முதல்ல நம்ம என்னென்ன இடத்துல எந்தெந்த இடத்துல எந்தெந்த சூழ்நிலையில் எங்கெல்லாம் விழுந்து கிடக்கிறோம் அதை நம்ம லைட்டாக யோசிக்கணும். தேவன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா சுறுசுறுப்பு உள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ அப்படிங்கிறது. வேலை செஞ்சா சம்பளம்ப்பா, வேலை செய்யலைன்னா சம்பளம் கிடையாது. நமக்கு என்னென்ன வேலை கொடுத்துருக்காரோ அந்த எல்லா வேலையும் எல்லாரும் செய்யணும். செய்தால் குடும்ப ஆசீர்வாதம்.
இல்லை நான் இஷ்டம் போல தான் இருப்பேன், நான் நல்லா தூங்கிட்டு இருப்பேன், நான் நல்ல சோம்பேறியாக தான் இருப்பேன், நான் அப்படியே செல்ஃபோன்னு ஒரு 6 மணி நேரம் பார்ப்பேன், நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் படம் பார்த்துட்டே இருப்பேன், நான் வீட்டில் அப்படியே கிடப்பேன் அப்படின்னா தேவன் பார்ப்பாரு. அந்த வீட்டுக்குள்ளே தரித்திரம், வறுமை. வசனம் எங்கே பிரதர் இருக்கு அப்படின்னா நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 9-11 வரையும் அழகாக எழுதி வச்சிருக்காரு. உன் தரித்திரம் வழிபோக்கனை போலும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். வரும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சோம்பேறியா இருந்தால் வீட்டுக்குள்ள வந்துடும் அர்த்தம். அதனால இணைந்துக்கிற குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல ப்ரோக்ராம் போடுங்க. வீட்டில் யாரெல்லாம் சோம்பேறியா இருக்கா, வீட்டில் யாரெல்லாம் வேலை செய்யாமல் இருக்கா, அதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா சில வீட்டில் குடும்ப தலைவர் வேலை பார்க்குறது கிடையாது, பையன் வேலை பார்க்குறது கிடையாது, பிள்ளைகள் பார்த்தா ஒரு கடையில் போய் வேலை பார்க்கும், அம்மா பார்த்தா வீட்டு வேலை பார்ப்பாங்க. இப்படிலாம் நிறைய குடும்பத்தில் இருக்குது. அவங்க பார்த்தா தண்ணி அடிச்சுட்டு வந்தால படுத்து கிடப்பாங்க, சோம்பேறியாக இருப்பாங்க, அழிஞ்சு போயிடுவாங்க. அந்த குடும்பத்தில் பார்த்தா ஆசீர்வாதமே இருக்குது. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல வீட்டு தலைவர், குடும்ப தலைவர் தேவனுக்கு பிரியமானபடி அதிகாலையில் எழும்பி முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி கையில் பைபிள் எடுத்து வாசித்து அதுக்கப்புறம் வீட்டில் என்ன தேவை எல்லாம் கவனிச்சா அந்த குடும்பம் கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றி எடுத்து துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த காலவேளையிலே அப்பா யார்கிட்டெல்லாம் எந்தெந்த சூழ்நிலை எந்தெந்த காரியத்திலே குறை இருக்கோ கர்த்தருடைய ஆவியான பேசியிருக்கீங்க. உங்கள் பிள்ளைகள் மனம் திரும்பி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க, உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. தேவ ஆவினால் நிரப்புங்க, கர்த்தருடைய ஆவினால் நிரப்புங்க. கர்த்தர் கூட இருங்க. எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசுவீங்க. இந்த நாளை உங்களுடைய கரத்தில் அப்படின்றோம். ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. அவங்களோட சிரசின் மேலே ஆசீர்வதிங்க, கையின் கீழ் ஆசுவீங்க, தடையை நீக்கி போடுங்க. எல்லா குடும்பத்தையும் சம்பூர்ணமாக ஆசுவீங்க. சிறுபிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் எல்லாரையும் உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலையடைங்க. எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய ஜீவன்கள் பண்ணிடும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்துக்கோங்க. அவங்களோட வாழ்க்கையிலே எங்கெல்லாம் தட்டுப்பாடு இருக்கோ, எங்கெல்லாம் தேவை இருக்கோ எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக ஆசுவீங்க. சில குடும்பத்தில் கடனில் கஷ்டப்படுறாங்கப்பா, அந்த குடும்பத்துடைய காரியத்தை மாற்றி ஆசுவீங்க. இன்னைக்குள்ள தேவைகளை சந்திங்க. வேறு வேறு நாட்டுக்குள்ளே இருக்காங்க, வேறு வேறு சூழ்நிலை இருக்காங்க, எல்லாரையும் ஆசுவீங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கல எந்த குடும்பத்தில் இருக்காங்களோ கர்த்தர் அந்த குடும்பத்தை தொட்டு சுகமாக்கி தாங்க. சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. பூர்ண சுகம், பூர்ண விடுதலை தாங்க, ஆரோக்கியம் தாங்க. வியாபாரத்துக்கு போகிறாங்க, கம்பெனிக்கு போகிறாங்க, மெஷின் ஏரியா போகிறாங்க. சில குடும்பத்தில் கால வேளையில் டிரைவிங்கில் இருக்காங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க. எத்தனையோ குடும்பத்தில் டீச்சர் வேலை பார்க்காங்க, ஐடி ஃபீல்ட் வேலை பார்க்காங்க, டாக்டர், நர்ஸ், இன்னுமா போலீஸ் ஆஃபீஸர் எல்லாரையும் உங்கள் பாதவில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் புறப்பட்டு போங்க. அவங்களுடைய தேவைகளை சந்திங்க. கால வேளையில் வாலிபு பிள்ளைகள் இணைந்திருக்காங்க, ஏற்ற துணை தந்து நல்ல ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக தாங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் எங்கெல்லாம் குறை இருக்கோ அந்த குறைகளெல்லாம் நீக்கி ஆசிரியங்க. கற்பதனியாக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனவரங்க. மாசமாக இருக்காங்க, கர்த்தர் ஆசிரியங்க. டெலிவரி போகிறாங்க, கர்த்தர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. தேவனார்லி அப்போ மினிஸ்டர் நம்முடைய பதவியில் பண்ணிடும். நாங்கள் எல்லாரும் கர்த்தர் பிரியமானபடி வாழ்ந்து உண்மையாக வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அப்பா இந்த பூமியிலே சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நித்திய ஜீவன்ல வர எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் காலவில் இணைந்துருக்காங்களோ எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்காக அப்பா அவங்களுடைய பதவியில் விசேஷம் அறிகிறோம்ப்பா. நல்லா படித்து மார்க் வேணும்ப்பா, கதை கிருபை செய்யுங்க. திருமண நாள் கொண்டாடுறாங்க, பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கூடங்க இந்த வருஷத்துல இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்டு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வழக்கத்துக்கு கிருபை செய்யுங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோர் எல்லாரையும் ஆசுவீங்க. எல்லா குடும்பத்துடைய தேவையெல்லாம் சந்திங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல சகல காத்திலும் ஆசுவீங்க. வெளிநாட்டு போகிறக்கா ட்ரை பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வேலைக்கா எக்ஸாம் எழுதித்தாங்க, ப்ரைவேட் வேலைக்கா ட்ரை பண்ணுறாங்க, கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஆசீர்வதிக்கட்டும். இன்னைக்கு உள்ள தேவையில கர்த்தர் சந்திங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி விடுறோம். துதிகான மகிமை எல்லாம் உமருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமைப்பட்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுடைய ஊழியக்காரத்தோட ஜெபித்தொள்ளுங்கள். 9363064181 நம்பர் இருந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய ஊழியத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும் சகல காரியத்தையும்
சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.